உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. தமிழக பாரம்பரிய வேட்டி அணிந்திருந்த பிரதமர் பானையில் அரிசி போட்டதுடன் பசுமாட்டிற்கும் உணவளித்தார். டெல்லி பொங்கல் விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகளை கைத்தட்டியபடி கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வீடியோ வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேச்சு. தை முதல் நாள் உழைப்பின் திருநாளா, தமிழர் பெருநாளா கொண்டாடிட்டு இருக்கோம். என் பேரன்பிற்குரிய தமிழினத்தின் உடன்பிறப்புகளே, அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, ஈகை பொங்க, உண்மை பொங்க, ஊரே பொங்கட்டும். இனிய பொங்கல் இந்தியாவோட பொங்கலா மாறப்போற ஆண்டு இது. அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். போகியுடன் தொடங்கியது பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். பழைய பொருட்களை கொளுத்தியும் போகி மேளம் அடித்தும் உற்சாகம். அதிகாலையில் பழைய பொருட்களை எரித்து போகி கொண்டாடிய மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து பொங்கல் பண்டிகையை வரவேற்க தயாராகினர். போகி பண்டிகையை ஒட்டி சென்னையில் ஏற்பட்ட காற்று மாசால் வளசரவாக்கத்தில் மோசமான அளவை எட்டிய காற்றின் தரம். ரப்பர் டயர்கள், டியூபுகள், பிளாஸ்டிக் போன்ற கழிவுப் பொருட்களை எரிப்பது இந்த ஆண்டு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். பொங்கலை ஒட்டி சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நள்ளிரவு வரை 4,44,000 பேர் அரசு பேருந்துகளில் பயணம். சிறப்பு பேருந்துகள் உட்பட 7,670 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். பொங்கலை முன்னிட்டு கடந்த 2 நாட்களில் இதுவரை இல்லாத அளவில் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். மொத்தமாக 1,44,000 பேர் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளில் பயணித்துள்ளதாகவும் விளக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு ரயில்கள் மூலம் 3,50,000 லட்சம் பேர் பயணம். பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே தகவல். பொங்கல் திருநாளையொட்டி 3,184 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. பதக்கங்கள் பெறுவோருக்கு அவரவர்களின் நிலைகளுக்கு தக்கவாறு ரொக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை அரசு பள்ளிக்கு கொடையாக அளித்த பூரணம் என்ற பெண்ணுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. குடியரசு நாளில் அரசின் சார்பில் முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்காமல் மீதமிருக்கும் கரும்புகளை தலா 24 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உத்தரவு. கட்டில் கரும்பு குறைவாக இருந்ததாகவும் பல கரும்புகள் சேதமடைந்திருந்ததாகவும் ரேஷன் கடை பணியாளர்கள் தகவல். மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் விழாவுக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். ஏராளமான மக்கள் திரள்வார்கள் என்பதால் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கோபுரங்கள், தடுப்புகள் அமைப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் மூர்த்தி. போட்டியில் பங்கேற்கும் காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைனில் டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியிருப்பதாக தகவல். அவனியாபுரம், அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நாளில் மதுபான கடைகள், மணமகள் மன்றங்களை மூட உத்தரவு. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் மதுக்கடைகள் மூடப்படுவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒருபோதும் மும்மொழிக் கொள்கை உருவாக்கப்பட வாய்ப்பில்லை, இருமொழிக் கொள்கையை தொடரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு தமிழ்நாடு அரசு பதில். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போல நாடகமாடி படிப்படியாக சிபிஎஸ்இ பரிந்துரைகளை திமுக அரசு அறிமுகப்படுத்துவதாக அண்ணாமலை கருத்து. தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் முன்பே தமிழகத்தில் அதற்கான கொள்கை உருவாக்கப்பட்டதாக கூறுவது பொய் என்றும் சமூக வலைதளத்தில் விமர்சனம்.
கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே பொங்கல் வாழ்த்து போஸ்டர் ஒட்டச் சென்ற நாம் தமிழர் கட்சியினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக சீமான் குற்றச்சாட்டு. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திரா, கர்நாடகா, கேரள பகுதிகளில் இருந்து விலகியது வடகிழக்கு பருவமழை. இயல்பை விட 4% கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். மழை பெய்வதற்கான சாதகமற்ற சூழல் காரணமாக வரும் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்பு. வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தென் தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நாளை மகர்விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். இன்று 40,000 பக்தர்களும் நாளை 50,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி. உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல்.